வணக்கம் நியூஸ் 80 தமிழ். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் சோனியா வாய்ஸ் பத்திரிகையின் சார்பாக இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனை சோனியா வாய்ஸ் பத்திரிகை ஆசிரியர் நவாஸ்கனி அவர்கள் சிறப்பாக நடத்தினார். இதன் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட புரட்சி வசனகர்த்தா லியாக்கத் அலிகான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து ரம்ஜான் நோன்பு சிறப்பு குறித்து பேசினார். இந்நிகழ்வினை MP மேன் பவர் பீர் முகமது அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினார். பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது. அதன் காணொளியை காண்போம். சிறிய அரங்கா இருந்தாலும் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி ஒரு ஆழத்துல அமைச்சிருக்காரு. அவர் முதல்ல என்னை ஆரம்பிச்சதுமே மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில வேலைகளை விட்டு வந்திருக்கிறேன். உங்க வகையை கொண்டிருக்கிற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் இந்து சகோதரருக்கு அன்பு வணக்கம். இந்த ரமலான் மாதத்துல எவ்வளவோ சிறப்பு. முஸ்லிம் மதத்தை பத்தி, இஸ்லாமிய மதத்தை பத்தி இங்க சில நம்ம முஸ்லிம்கள் தெரிஞ்சிருக்கிறத விட சில இந்து மக்கள் தெரிஞ்சிருக்கிற
இஸ்லாமிய மதம் அவங்க மனங்கள்ல இருக்கு. நான் தான் சில நேரத்தில் ஆச்சரியப்படுவேன். இந்து நண்பர்கள் என்று பேசுவாங்க, எப்படி இவங்க அதுல ஈர்க்கப்பட்டு அந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்க உருவாக்கி சொல்ல போனா நமக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் அவங்க பேசக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு சகோதரத்துவம் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மத நல்லிணக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா இந்து தாய்மாரெல்லாம் குழந்தைய தூக்கி வச்சு நின்று இருப்பாங்க. எந்த வேறுபாடும் இல்லை. அதை உணர்ந்த மாதம் இந்த ரமலான் மாதம். தமிழ்நாடு கூட எல்லா இடங்களிலும் இஃப்தார் நிகழ்ச்சி நடக்குது. அதுல இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் இல்லை, இந்து சகோதரரும் கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சி கொண்டுவரக்கூடாது, இந்த ஒற்றுமை சிறந்திருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய நியூஸ் 80 தமிழ் லாஸ்ட் நியூஸ் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அன்பு வணக்கம். காங்கிரஸ் பிரமுகர் உடன்பிறவா சகோதரர் நவாஸ் அவர்கள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி, இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதை அழைப்பு விடுத்தது என்னுடைய உடன்பிறவா சகோதரர் மேன் பவர் சர்வீஸ் பிஎன் முகமது அவர்கள். இந்த நிகழ்ச்சியை எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே சில முக்கியமான பணிகள் இருந்தும் கூட கலந்துக்கிட்டேன். ஏன்னா இந்த இஃப்தார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மற்ற எல்லா நிகழ்ச்சிகளோடமே ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களோடு கலந்து நாங்களும் பேர் சொல்லாத இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற இந்து சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அது இந்த ஒவ்வொரு இந்து சகோதரர்களும் எனக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. நான் இந்து, நான் பிராமின் சொல்லிட்டு, ஆனால் எல்லா இஃப்தாருக்கும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மத நல்லிணக்கம் இருக்குது. இஸ்லாமியர்களும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரு தாய் வயிற்று பிறக்காத பிள்ளையாக இருந்தாலும் சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் இஸ்லாமியருடைய பெருந்தன்மை. எத்தனையோ நிகழ்வுகளில் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டாங்க, இஸ்லாமியர்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்கன்னா கூட இங்கே அதையெல்லாம் வெளியே காட்டிக்காமல் இந்து பண்டிகைகளுக்கு கூட இஸ்லாமியர்கள் உதவுகிற நிகழ்ச்சிகள் அதுகள்லாம் எத்தனையோ ஊர்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வெள்ளம் வந்தது, சுனாமி வந்தது, அதுலெல்லாம் எத்தனை இஸ்லாமியர்கள் அதை காப்பாற்றுவதற்காக, அந்த பசியை ஆற்றுவதற்காக போராடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் அதிகமாக பணியாற்றுறது பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமிய இளைஞர்கள். அப்போ அந்த இளைஞர்கள்னால் யாரை காப்பாற்றுங்கிறது இல்லை, மனித உயிரை காப்பாற்றணும். அவன் நமது சகோதரன் தான், அவன் நம்ம சகோதரி தான். அவன் இஸ்லாமியர்களாக பார்த்தா காப்பாற்றலை, எல்லாரையும் காப்பாற்றினாங்க. காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாம் எல்லோரும் ஒன்று. இது இந்த ஒரு மத நல்லிணக்கம் எப்போவுமே தொடரணும். அதற்கு உதாரணங்கள் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள். அந்த மத நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தும், எல்லா மதத்தினரையும் ஒன்றாக்கும், ஒற்றுமை உணர்வை வளர்க்கும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தின நவாஸ் அவர்களுக்கும் அவருடைய உறுதுணையாக இருந்த மேன் பவர் சர்வீஸ் பீர் முகமது அவர்களுக்கும் என் இனிய நன்றி. என்னுடன் வந்திருப்பவர் என்னுடன் சகோதரர் ஜின்னா அவர்கள். அவர் அதிமுகவில் முக்கியமான இடத்துல இருக்கார். இருந்தாலும் இங்கே கட்சி வேறுபாடு இல்லை, மத வேறுபாடு இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறது சிறப்புக்காகத்தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.